அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆழிக்கு இணை 8ஆம் வகுப்பு பாடம். அன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஒரு கொஸ்டின் தப்பாக சொல்லியிருக்கேன். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். நான் என்றும் ப்ளஸ் என்றும் சொல்லிட்டேன், இது தப்பு. இதுதான் ஆன்சர், என்று கூட்டல் என்றும். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து ஆழிக்கு இணை. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, தமிழை வந்து பாரதிதாசன் எந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்துருக்காங்கன்னு பார்க்குறோம். இதை வச்சு தான் எனக்கு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். எப்படிலாம் தமிழை வந்து ஒப்பிட்டுருக்காங்க, இதோடலாம் ஒப்பிட்டு பாடியிருக்காங்கங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை பார்ப்போம். நுழைய முன் ஒரு இதுக்குள்ள இந்த ப்ராக்கெட்டு. இதில் முக்கியமான பயன் எதுனா, தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டு பாடினார் பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து தமிழை எப்படி ஒப்பிட்டு பார்த்துருக்காருன்னா, இதோடனா அமுதோடு நிலவோடு வானோடு. தமிழை தாயோடு ஒப்பிட்டு பார்த்தது யார்? நம் முன்னோர். கவிஞர் ஒருவர் ரெட்டர மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுவதை அறிவோம் வாருங்கள். அவர் ஒரு கவிஞர் இருக்கார். யாருன்னா அது சந்த கவிமணி தமிழகனார் தான். அவர் வந்து என்ன பண்ணிருக்கார்? ரெட்டர மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுவதை அறிவோம் வாருங்கள் இருக்காங்க. போய் பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்க தவர் காக்க ஆழிக்கு இணைக்கிடந்த தமிழ் ஈண்டு. இணைக்கிடந்ததே தமிழ் ஈண்டு அப்படி சொல்லுவோம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணைக்கிடந்தே தமிழ் ஈண்டு. இதை எழுதியவர் யாருன்னா சந்த கவிமணி தமிழழகனார். இப்போ அந்த பாட்டுக்கு சொல்லும் பொருள் பார்ப்போம். துய்ப்பதால் அப்படின்னா கற்பதால், தருதலால். துய்ப்பதுனா கற்கிறதுன்னு அர்த்தம், இல்லைனா தர்றது. மெத்த வணிகம்னா அணிகலன்னு சொல்லலாம். பெரிய வணிக கப்பல்னு சொல்லலாம். மெத்த வணிகம்னா அணிகலன், பெரிய வணிக கப்பல். மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால். நித்தம்னா நாள்தோறும். மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால். ஆழினா கடல். நித்தம்னா நாள்தோறும், ஆழினா கடல். இப்போ அந்த பாட்டோட பொருள் பார்க்கலாம். தமிழில் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்கன்னா முத்தமிழாய் வளர்த்துருக்காங்க. முத்தமிழ் என்ன தெரியும் நமக்கு? இயல் இசை நாடகம் தெரியும். முச்சங்கனா முதல் இடை கடை, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். 50 காப்பியங்கள்லாம் நமக்கு தெரியும். என்னென்ன இருக்குது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 50 காப்பியங்கள் எதை ஒப்பிட்டுருக்காங்கன்னா அணிகலன்களாக பெற்றதுன்னு இருக்காங்க. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது என்னது? நம்ம தமிழ் மொழி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கடல் முத்துக்களை தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகள் தருகிறது. கடல் வந்து முத்து கிடைக்குது, 3 வகையான சங்குகள் கிடைக்குது. அது என்னென்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்னியம் ஆகிய 3 வகையான சங்குகள் தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு இருக்காங்க. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க கடலில். நெக்ஸ்ட்டு பாடல் பார்ப்போம். முத்தமிழ்லாம் என்னது? இயல் இசை நாடகமாகிய முத்தமிழ். முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். கடல் வந்து முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் இருக்காங்க. பாடல் நெக்ஸ்ட் வந்து முச்சங்கம். முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம் 3 வகையான சங்குகள் தருதுன்னா முச்சங்கத்தோடு ஒப்பிட்டுருக்காங்க. 3 வகையான சங்குகள் தருதல் இருக்காங்க. மெத்த வணிகலன்னா மெத்த கூட்டல் அணிகலன். இதை இப்படி தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. 50 காப்பியங்கள், மிகுதியான வணிக கப்பல்கள். அப்போது 50 காப்பியங்களோட மிகுதியான வணிக கப்பல் ஒப்பிட்டுருக்காங்க கடலில். தமிழ்லேருந்து கடலோடு ஒப்பிட்டுருக்காங்க.
அது எதோடனா முத்தமிழ்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் இருக்காங்க. முத்தை வந்து உள்ள முங்கி நம்ம எடுப்போம்ல முத்தை, அதை சொல்லியிருக்காங்க. முச்சங்கத்தை வந்து 3 வகையான சங்கலும் தருது கடல்லேருந்து. அந்த 3 சங்குக்கு முச்சங்கத்தை ஒப்பிட்டிருக்காங்க. 50 காப்பியங்களை வந்து மிகுதியான வணிக கப்பல்கள் அதை ஒப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சங்கத்தவர் காக்க. சங்கத்தவர் காக்கனா சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமே. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கத்தினை காத்தல். நிறையா பேரலை அப்படின்னு வெள்ளம், சுனாமி அந்த மாதிரிலாம் வந்து தடுத்து நிறுத்தி சங்கனே காத்தல்ங்கிற மாதிரி. அப்போ சங்க பலகையிலேருந்து சங்க புலவர்களை பாதுகாத்ததுக்கு இதோட ஒப்பிட்டிருக்காங்க. இதுதான் இந்த பாட்டோட மீனிங்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து முக்கியமானது முத்தமிழ்னா என்ன, முச்சங்கனா என்ன, நம்ம கடலில் நமக்கு என்னென்ன வகையான சங்குகள் கிடைக்குது, 50 காப்பியங்களில் இதோட ஒப்பிட்டிருக்காங்க. இவ்வளோதான். இதில் முக்கியமான இது கடலோட எப்படி ஒப்பிட்டிருக்காங்க நம்ம வந்து படித்தாலே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டர மொழிதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ரெட்டர மொழிதல் அணினா ஒரு சொல் அல்லது தொடர், ஒரு சொல்லாக இருக்கலாம் அல்லது தொடராக இருக்கலாம், இரு பொருள் தருமாறு அமைவது ரெட்டர மொழிதல் அணியாகும். இதனை சிலடை என்றும் கூறுவர். ரெட்டர மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்ன? சிலடை என்றும் கூறுவர். இப்பாடல் அமைந்துள்ள சில சொற்றொடர்களின் பொருள் தமிழில் வந்து கடல், தமிழ், கடல் ஆகிய 2க்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளதால் இது ரெட்டர மொழிதல் அணி ஆகும். தமிழுக்கும் பொருந்தது, கடலுக்கும் பொருந்தது அப்படின்னு 2 பொருந்துறதுனால இது வந்து ரெட்டர மொழிதல் அணி சொல்லியிருக்காங்க. ரெட்டர மொழிதல்னா ஒரு சொல் அல்லது தொடர். இது எப்படின்னா இருக்குன்னா அது 2ம் ஒரு தொடர்னா அது 2 பொருளுக்கு மீனிங் தர்ற மாதிரி இருந்தால் அது வந்து ரெட்டர மொழிதல் அணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிலடை என்று கூறுவர். இப்போ இதை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தோன்னா சண்முக சுந்தரம். தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம் ஆகும். இவர் சந்த கவிமணி என்றும் குறிப்பிடப்படுகிறார். இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்காரு. இவர் எத்தனை சிற்றிலக்கிய நூல்னா 12. மொத்த சிற்றிலக்கிய நூல் வந்து 96 இருக்குது. அதில் வந்து 12 இவர் படிச்சிருக்காரு. தமிழ் அழகான இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம சாப்பிட்டு வைக்கலாம்னா முகம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அப்போ தமிழ் அழகனார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சண்முகனால முருகனுக்கு இன்னொரு பேர் சண்முகம் சொல்லுவாங்க. அப்போ தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவோம். நீங்கள் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவருக்கு இன்னொரு பேர் சந்த கவிமணி சொல்லியிருக்காங்க. தனிப்பாடல் திரட்டு. இதில் என்னென்னா 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு என்னும் நூல்லேருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. தனிப்பாடல் திரட்டு என்பது புலவர் பலரின் பாடலின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்கு புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் பார்ப்போம். 1 வேர்டு. தமிழ்தாய் 50 காப்பியங்களை டேஸ் அணிந்துள்ளனா அணிகலன்களாக அணிஞ்சிருக்காங்க. பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும்னா ஆழி மீது, கடல், ஆழிலிருந்து கடல் மீது செல்லும். முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 3 கூட்டல் தமிழ். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இத்தொடரில் என்னும் சொல் கடலை தான் குறிக்கிறது. ஆன்சர் தான் நினைக்கிறேன். டவுட் தான் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முத்தமிழ் தெரியும், இயல், இசை, நாடகம். முச்சங்கம் தெரியும், முதற், இடை, கடை. முச்சங்கம் தெரியும், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்னியம். தமிழ் யாரால் கேட்கப்பட்டதாக தமிழ் அழகனால் கூறுகிறார்னா இதுக்கு ஆன்சர் வந்து சங்க புலவர்கள் தான். ரெட்டர மொழிதல் அணி என்பது பார்த்தோம். ஒரு சொல்லால் தொடர இரு பொருள் தருமாறு அமைவது ரெட்டர மொழிதல் அணிதாகவும் தெரியும். தமிழையும் கடலை ஒப்பிட்டு தமிழக குரோனி ஆகினா அங்கே ஆன்சர் இதில் இருக்குது. தமிழையும் கடல் இந்த 2 படித்தாலே போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.